Hi, hello, vanakkam and welcome. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது NEET with Sanjay YouTube channel, an exclusive Tamil YouTube channel for NEET and JEE aspirants. இப்போ நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் மத்தியில் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்னா பயாலஜியே நம்ம ஸ்ட்ரீமில் இல்லைனாலும் நம்மளால் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா, அது எந்த மாதிரி அப்படின்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட நேரில் கேட்டிருந்தாங்க பக்கத்தில் இருக்க நீட் ஆஸ்பிரன்ட்ஸ். ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இதை நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரீமில், அதாவது நம்ம 11th 12th எடுத்து படித்த குரூப்பில் பயாலஜி இல்லை அப்படின்னாலும் நம்மளால் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். லைக் நீங்கள் மேக்ஸ் கம்ப்யூட்டர் அந்த மாதிரியான குரூப்ஸ், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரியான குரூப்ஸ் எடுத்திருந்தாலும் பயாலஜி இல்லை, பட் யூ ஹேவ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸில் ஹெட்லைன்ஸில் இவ்வளோ தான் சொல்லியிருக்காங்க. பட் when we go deeper, நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுது மேட்ரு என்னான்னு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, 11th 12th நீங்கள் படிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் 12th முடித்து ஒரு அடிஷ்னல் வெக்கேஷனல் கோர்ஸ் தான் நம்ம இந்த டுட்டோரியல் காலேஜெலாம் போய் படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் பயோடெக்னாலஜியோ அல்லது பயாலஜியோ படித்து அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த நியூஸ், இதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நியூஸ் சேனல்ஸும் நியூஸ் பேப்பர்ஸும் அவங்களோட டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷிங்காக போட்டிருக்காங்க. ஸோ அதை பொறுத்து யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம மேக்ஸ் பயாலஜி படிக்காத ஸ்டூடெண்ட்ஸு நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது உண்மை தான். பட் எந்த சூழ்நிலையில் அப்படின்னா, பயாலஜியோ பயோடெக்னாலஜியோ நீங்கள் எடுத்து வெக்கேஷனலாக படித்து அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான். இதனால் காம்படிஷன் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி 1 or 2% தான். அதை தவிர்த்து ரொம்ப காம்படிஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேபி 1 or 2% காம்படிஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பெரிய கவலை பண்ணுமா அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நமக்கு இருக்கிற 1008 காம்படிஷனில் ஒரு 2 காம்படிஷனாக சேர்ந்து 1010 காம்படிஷன் ஆகிருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒர்ரி பண்ணதை விட இதுக்கு ஒர்ரி அதிகமாக பண்ணணுமான்னு தேவையில்லை, என்ன கேட்டால் தேவையில்லை. ஸோ நம்ம அவங்கவுங்க வேலையை பார்ப்போம். இந்த மாதிரியான சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக ஓடிட்டுருக்கு. இதை நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், அதனால தான் ஒரு வீடியோவை போட்டேன். தேங்க்யூ guys. சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.